என்ன இதோ பேசல என்ன? ஓ, இப்பெல்லாம் பேசணும்னு சொன்னாதான் ஐயா பேசுவீங்க, இல்லனா பேச மாட்டீங்க. இப்ப எதுக்கு கூப்பிட்டு அத சொல்லி? நான் உங்ககிட்ட பேசணும். பேசு. தனியா பேசணும். ஏன் இப்ப இந்த ரூம்ல 100 பேரா இருக்காங்க, நீயும் நானும் தானே இருக்கோம், தனியா தானே இருக்கோம், பேசு. தனியா ஃப்ரீடமா பேசணும். இங்க நீயும் நானும் தானே இருக்கோம், ஃப்ரீயா தானே இருக்கோம், பேசு. இப்படி பேசினா நான் எப்படி பேசட்டும்? தனியா சந்தோஷமா பேசணும். உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசாத. உள்ளுக்குள்ள என்ன நினைக்கோ அதை வெளிப்படையா கேளு. புரியுதுல? நான் என்ன கேட்க வரேன்னு உங்களுக்கு புரியுதுல? புரியல. திமிர பதில் சொல்றீங்க? திமிரா சொல்லல, நீ கேட்டதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்க. இப்படிதான் முன்னாடி எல்லாம் பேசுவீங்க. இங்க யாரு முன்னாடி இந்த மாதிரி இல்லையே. நான் உங்ககிட்ட பேசணும். வாக்குவாதம் பண்ணதுக்கு நான் கூப்பிடல. நான் இப்ப யார்கிட்டயும் வாக்குவாதம் பண்ணல. இப்ப நீங்க என்கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்கிறது வாக்குவாதம் இல்லாம என்னது? நீ கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது கேட்டதுக்கு பதிலே. இங்க பாரு, நீ என்ன கேட்கணும்னு நினைக்கோ அதை நேரா கேளு. சும்மா சுத்தி வளைச்சு கேட்டுக்கிட்டு இவ்வளவுதான் உங்க பாசம் இல்ல? முதல்ல மூஞ்ச கண்ணாடியில பாரு. ஏன் மூஞ்சி இருக்கட்டும், அது உங்க மூஞ்சியை பாருங்க. நான் இப்ப இல்ல, எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். யாருக்காவும் என்ன நான் மாத்திக்க மாட்டேன். நான் நானா தான் இருப்பேன். பொண்ணு துறையா தான் இருப்பான். நான் புருஷன்கிட்ட தனியா பேசணும்னு ஆசைப்பட்டது ஒரு குத்தமா? அதுதான் நானும் கேட்கிறேன். பேச வேண்டியதானே, இங்க நீயும் நானும் தானே இருக்கோம், பேச வேண்டியதானே. அப்போ ஒரு கும்பலே இந்த வீட்ல வந்து இருக்குதே, அதெல்லாம் என்ன அது இதுன்னு எங்க ஆடு மாடா இருக்குது? ஏதோ ஆடு மாடு இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா? அப்ப இந்த வீட்ல உலகான குமிச்சு கிடக்குதே, இவங்க எல்லாம் எப்ப போவாங்க? கோவத்தை கிளப்பிடாத. கோவமே படக்கூடாதுன்னு நினைச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உசு பெத்தி விட்டு மிருகமா மாத்திடாத. இந்த வீட்ல நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கணும் தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். இந்த அரமனைக்கு நான் வந்தேன். நீங்க நான் நம்ம பிள்ளைன்னு மட்டும் வாழறதுக்காக தான் இந்த அரமனைக்கு நான் வந்தேன். நீங்க என்ன ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கூட்டிட்டு வந்து நிக்கிறீங்க? அப்போ உன் கூட இருக்குதே உங்க அம்மா காதாமரி, அவ யாரு? அவங்க எனக்கு துணைக்கு இருக்காங்க. நீ என்ன ஆசைப்பட்ட? நீ நான் நம்ம பிள்ளைங்க இந்த வீட்டுல அரண்மனையில சந்தோஷமா இருக்கணும் தானே? பிள்ளைங்க இல்ல, புள்ள. நீங்க நான் நமக்கு பிறக்க போற புள்ள 3 பேரு தான் இந்த வீட்டை சந்தோஷமா இருக்குன்னு நான் இந்த அரமனைக்கு வந்தேன். காதம்பரி என்ன நீ பெத்ததா இல்ல நான் பெத்ததா? அது ஏன் மம்மி? அவங்க ஏன் கூட தானே இருக்க முடியும். அவங்களுக்கு யார் இருக்கா? என்ன விட்டா யார் இருக்கா? இன்னொன்னு என்ன நல்லா பாத்துக்கணும், எனக்கு பிறக்க போற பேபியை பாத்துக்கணும், அதுக்காக ஏன் கூட இருக்காங்க. ஆனா இந்த ஜந்துக்கெல்லாம் எதுக்கு இங்க வந்து கிடக்குது? இன்னொரு வாட்டி குடும்பத்தாளுக்குள்ள ஜந்துக்கள்னு சொன்ன என்ன பண்ணுவேன்னு தெரியாது. வந்திருப்பது என் அக்கா, அண்ணன், அம்மா, அப்பா, தம்பி. சும்மா ஜந்துக்கள்னு சொன்ன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அதான் வந்தாங்கல்ல, உங்களை பார்த்தாங்களா, போய்கிட்டே இருக்க வேண்டியதானே? உன் அம்மாவும் வந்தாலா பார்த்தாலா, போய்கிட்டே இருக்க வேண்டியதானே? அவங்க ஏன் மம்மி? ஏன் மம்மி வந்துட்டு போணுமா? சொல்ல போனா இந்த அரமனையை அவங்க தான் நமக்கு கிஃப்டா கொடுத்தாங்க. அவங்க வந்துட்டு போணுமா? ஏன் எங்களுக்கு வீடு வசதி இல்லையா என்ன? எதுக்கு இந்த மானங்கட்ட கிஃப்ட்? எதுக்கு மானங்கட்டவங்க இருக்கணும்? அது வீடா? அது குடிசை, ஓட்டு வீடு. அதுல மனுஷி வாழ முடியுமா? அங்கதான் ரொம்ப நாளா வாழ்ந்துருக்க, மறந்துடாத. அதான் அவ்வளவு நாள் கஷ்டப்பட்டாச்சு, நான் தான் கஷ்டப்பட்டேன். என் பேபியாவது நீ கஷ்டப்படக்கூடாது. எனக்கு பிறக்கற பேபி இந்த அரமனையில தான் பிறக்கணும். அதை எங்க மம்மி எனக்கு கிஃப்ட் பண்ணிருக்காங்க. இனிமேல் நீங்க நான் நம்ம குழந்தை எங்க மம்மி இங்கதான் இருக்கணும். இல்ல, ஏன் அம்மா அப்பா விட முடியாது. அது நல்ல ஆம்பளைக்கு அழகு இல்ல. என் பெத்தவங்களையும் சரி, என் கூட பிறந்தவங்களையும் சரி, அப்படிலாம் விட முடியாது. ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி தான் எல்லாமே. பொண்டாட்டிக்கு மிஞ்சினது எதுவும் இல்ல. உங்களுக்கு நான் தான் எல்லாமே, மத்தவங்க எல்லாம் அதுக்கு அப்புறம் தான். ஆமா, 100க்கு 100 உண்மை. நீ சொன்ன வாசகத்திலே இதான் சரியான வாசகம். கரெக்டா சொன்னாதிரா. ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி மட்டும்தான் நிரந்தரமான ஒரு துணை. ஆனா அதே நேரத்துல பொண்டாட்டிக்கு புருஷன் மட்டும்தான் துணை. அதை நீயும் மறந்துடாத. ஆனா இப்பெல்லாம் உனக்கு நான் துணை இல்ல, உங்க அம்மா காரி தான் உனக்கு துணை. எனக்கு நீ வேணுங்க நினைச்சு போய் தான் நீ கூட்ட இழுப்புக்கெல்லாம் வந்து கிடக்க. வேலையை விட்டுன்னு நீ ஏன் விஷயம் பண்ணி கொடுத்த, அதையும் ஏத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு பொண்டாட்டி ரொம்ப முக்கியம் இல்ல, அதுக்குதான் கடைசி வரைக்கும் வரப்போறல. அதுக்காக நீ சொன்னதுக்குள்ளாம் ஆடி இருக்கேன். நான் கரெக்டா தான் வந்துட்டு இருக்கேன். நான் என்ன தப்பு பண்ணனே? நான் எந்த தப்பு பண்ணல. உங்களுக்கு பொண்டாட்டி இது வரைக்கும் சரியா தான் இருக்க. நீங்க தான் அந்த குடும்பத்தெல்லாம் இங்க கூட்டிட்டு வந்து என் நிம்மதியெல்லாம் கெடுத்துட்டு இருக்கீங்க. இங்க நீங்க நானும் சந்தோஷமா இருக்குன்னு தானே வந்தோம். இவங்க எல்லாம் இருக்காங்க, எனக்கு பிடிக்கவே இல்ல, சந்தோஷமாவே இல்ல. அவங்க என்ன நீ நான் படுத்துக்கோ நினைச்சு வந்து படுத்தாங்க? ஏதோ சுதந்திரம் இல்ல, ஃப்ரீயா இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? இவ்வளோ பெரிய ரூம், பெரிய ரூம். இங்க நீ நான் தானே இருக்கோம். உனக்கு என்ன சுதந்திரம் இல்ல, உனக்கு என்ன நிம்மதி இல்ல? இப்போ நான் உன் கூட நிக்க. உனக்கு இப்ப ஆசை நான் உன் கூட இருக்கிறதுல இல்ல, ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பிரிச்சுட்டு நான் உன் காலடியில விழணும். அதுதான் ஓ சந்தோஷம். அதுக்கு ஒரு நாள் கட்டுப்பட மாட்டாண்டி இந்த பொண்ணு தர. உங்களுக்கு நான் மட்டும் தான் முக்கியம், அத மறந்துடாதீங்க. ஏன் என் காலில விழுந்து கிடந்தா என்ன வாங்கேக்க? பொண்டாட்டி காலில கிடந்தவன் தோத்து போனதா சரித்திரமே இல்ல. நல்ல பொண்டாட்டி காலில விழுந்தா தப்பே இல்ல. புருஷனுக்காகவே வாழ்ந்து புருஷன் கஷ்டத்துல சரிசமமா பங்கு பெற்று இன்பத்திலும் துன்பத்திலும் சரிசமமா இருப்பா பாரு,
அவ கால்ல விழுறல தப்பே இல்ல. கெட்டனுக்காக தான் ஆசை கனவு எல்லாத்தையும் திறந்துட்டு அவனுக்காக வாழ்வா பாரு. அவ கால்ல விழுந்து கிடக்கிறதுல தப்பே இல்ல. கெட்டின புருஷனுக்காகவும் பிள்ளைக்காகவும் தான் கனவு ஆசை தூக்கம் எல்லாத்தையும் மறந்து அவங்களுக்காக ஓடி ஓடி உழைப்பா பாரு. அவ கால்ல விழுறல தப்பே இல்ல. ஒரு ரூபாய் சோறு கிடைச்சாலும் அதை புருஷன் வயலையும் புள்ள வயலையும் கொடுத்துட்டு அதை பார்த்து சந்தோஷப்படுவா பாரு. அவ கால்ல விழுறல தப்பே இல்லடி. அவ மனைவி இல்ல, அவ தெய்வம். சுய அறிவு கூட இல்லாம என்ன பண்றோம்னு தெரியாம நம்மள ஆசை பாசமா பாத்துக்கிட்டவங்கள தூக்கி எறிஞ்சு அவங்கள அவமரியாதையா பேசிக்கிட்டு கேடு கட்டவ பேச்ச கட்டு புருஷனை அவமானப்படுத்தி அவன் வேலையில இருந்து அவனை தூக்க வச்சு என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? நீ எப்படி நல்ல மனைவியா இருக்க முடியும்? எப்படி நான் உன் காலில இருந்து விழ முடியும்? எப்படி நான் உன்னை உருகி உருகி காதலிக்க முடியும்? உன் மேல எப்படி நான் பாசம் வைக்க முடியும்? என்ன பொண்டாட்டி மனநல பாதிக்கப்பட்டு பைத்தியக்காரியா இருந்தா கூட அவளை உருகி உருகி காதலிச்சிடலாம். ஏன்னா அவ குழந்தை மாதிரி அவளுக்கு காலத்துக்கு அவளுக்கு பணிவிட செஞ்சுக்கிட்டு அவள் நல்லபடியா இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் நல்ல பொத்தி பொத்தி பாதுகாக்கலாம். ஆனா நீ சொந்த மூளையை தூக்கி தூர வச்சுட்டு அடுத்த சொல்லுக்கெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்க. கொஞ்சமாவது சுய அறிவு இருக்கணும். நாம செய்யறது சரியா தப்பானு கொஞ்சம் நிதானிச்சு பார்க்கணும். பார்க்கற மட்டும்தான் மனுஷன். கீ கொடுத்த பொம்மை மாதிரி அவங்க சொல்லுக்கெல்லாம் ஆடக்கூடாது. நாமளும் கொஞ்சம் சுயமா யோசிக்கணும். உங்க அம்மாக்காரி என்னதான் சொல்லட்டுமே, அதுல இருந்து கொஞ்சமாவது நீ யோசிச்சு பார்க்க மாட்டேன். இது சரியா, இது தவறா, இதை செய்யலாமா, இது வேண்டாமா, இதை பேசலாமா, இதை பேசக்கூடாதா, நம்ம செய்யறது சரியா தவறா, எதையுமே யோசிக்கிறது இல்ல. அவ கீ கொடுத்தா நீ ஆடுவ. இப்படி கீ கொடுத்த ஆடுற பொம்மைய யாருக்கிட்ட பிடிக்கும்? யாருக்கிட்ட காதல் வரும்? நான் எப்படி உன்னை உருகி உருகி காதலிக்க முடியும்? எப்படி நீ உன் காலில் இருந்து நான் விழ முடியும்? நீ தான் கீ கொடுத்த ஆடுற பொம்மையாச்ச. உன்னை பார்த்தா எனக்கு எப்படி காதல் வரும்? உன்னை பார்த்தா எனக்கு வெறுப்பு மட்டும் தாண்டி வருது. ஆனா காதலிச்சு கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டேனே, அதனால பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். ஓ, எங்க மம்மி சொன்னது சரிதான். உங்களுக்கு ரொம்ப புத்திசாலியா தானே பிடிக்கும். ஆமாமா, நான் முட்டாளுதான், அவ அறிவாளில. அதான் உங்களுக்கு என்ன விட அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. நாம எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுவடை பண்ண முடியும். எந்த சொல்ல விதைக்கிறோமோ அதுதான் நடக்கும். இப்படியே சொல்லிக்கிட்டு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அதுதான் நடக்க போது பார்த்துக்கிட்டே இரு. கூர்கட்ட விளங்காதவள, நான் அவனை ஐஸ் வச்சு பேசி அவன்கிட்ட இருந்து கழுத்து வாங்கன்னு பார்த்தா இந்த கேடுகட்ட பைத்தியக்கார நாய் என்ன வேலை பார்த்து வச்சிருக்கேன். நான் எப்படி அவன்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்குறான்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா யோசிச்சா, கேடுகட்ட நாய யாயா? பாத்தீங்களா மம்மி, எப்படி பேசிட்டு போறான்னு பாருங்க மம்மி. நீங்க சொன்னது சரிதான் மம்மி, நான் முத கூட நம்பல, இப்ப நம்புறேன். நீ இல்ல, அவன் சொன்ன மாதிரி நீ லூசேதான் மம்மி. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? அவங்க கிட்ட தனியா பேசி கையெழுத்து வாங்க சொன்னீங்க. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதான் மம்மி, நாம ரெண்டு தான் இங்க தனியா இருக்கணும், நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரீயா சுதந்திரமா இருக்கணும், அதுக்கு இந்த குடும்பமே இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொன்னேன் மம்மி. அதுக்கு என்னமா பேசிட்டு போறாரு தெரியுமா? ஓதிரா, அவங்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கிட்டா இந்த கும்பலை தானா அடிச்சு துரத்திடலாம். முத எதை பண்ணணுமோ அதை பண்ணு. இப்ப இந்த கும்பலுங்க இருந்து விரட்டலாம் ஒரு பெரிய விஷயம். அவங்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டா நாமளே அடிச்சு விரட்டிடலாம். இப்ப அவங்க விரட்டுறது இல்லடி பெரிய பிரச்சனை. அவங்கிட்ட எப்படியாவது கையெழுத்த வாங்கணும். அவனை உன் கைக்குள்ள கொண்டுட்டு வா. உன் மேலேயே மயக்கமா இருக்கிற மாதிரி பண்ணு. அப்பதான் நீ சொல்ற இடத்துல அவன் கையெழுத்து போடுவான். நீ இல்லாம அவனால இருக்க முடியாத அளவுக்கு பண்ணு. அப்படித்தானே சொல்லிவிட்டேன். நீ இங்க வந்து என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? அதான் மம்மி, தனியா இருந்தா நான் உங்ககிட்ட பேச முடியும். ஏ, இங்க என்ன 100 பேரா இருந்தால, நீயும் அவன் தானே இருந்த. கொஞ்சம் தொட்டு பேசியிருந்தா கூட அவன் உன்கிட்ட வந்து பேசியிருப்பான். கொஞ்ச நேரம் அவனை தடவி கொடுத்து பேசியிருந்தா கூட உன் சொல்லுக்கெல்லாம் அடி இந்த ரூமுக்குள்ளே கடந்திருப்பான். எடுத்து அந்த தேர்வழி போய் உள்ள இருக்க. அவன் வீட்டுக்கு ஏதாவது பண்ணிட்டு வந்துட்டா என்னடி பண்ணுவேன்? அப்புறம் தேன்மொழி ஆட்டம் பயங்கரமா இருக்கும். அவன் ஏற்கனவே சவால் விட்டுட்டு போயிருக்கா. ஒன்னைய வச்சுக்கிட்டு நானும் பிளான போடுதேன் பாரு. என்ன மம்மி, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன மம்மி பேசிட்டு இருக்கீங்க? அப்படி ஒண்ணும் அவரை நான் தாங்கி போன்னு எனக்கு அவசியம் இல்ல. அவருக்கு தான் நான் தேவை, எனக்கு ஒண்ணும் அவர் தேவையில்லை. அப்பா, சரியான முட்டாளே. எப்படி இத்தனை வருஷம் வச்சு குடும்பம் நடத்தணும்? எனக்கே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆதிரா, என் கோவத்தை தீண்டி பார்க்காத தாங்கிக்கிட மாட்டேன். கோவத்தை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறேன். முட்டாள்தனம் பண்ணி காரியத்தை கெடுத்துறாத. ஓ புருஷன் கையெழுத்து பட்டுன்னா இங்க செல்லுபடி ஆகும். அந்த தேன்மொழி கையெழுத்து செல்லுபடி ஆகாது. அந்த அளவுக்கு இந்த அண்ணக்கிளி பண்ணி வச்சிருக்கா.
இல்லனா இன்னத்துக்கு அந்த தேன்மொழி உசோடையா இருப்பா. அவ கையெழுத்து மட்டும் போதுன்னு இருந்திருந்தா தேன்மொழி இருந்ததுக்கான இடமே இல்லாம ஆக்கியிருப்பேனே. அவளை இன்னத்துக்கு பூமிக்கு உரமாக்கியிருக்க மாட்டேன். அவ கையெழுத்து மட்டும் செல்லுபடியாகாத அளவுக்கு இந்த அன்னைக்கிளி கிரிமினலோட வேலை பார்த்துட்டா. ஆனா உன் புருஷன்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கிட்டேன்னு வச்சுக்கையன், அப்புறம் தேன்மொழி கையெழுத்து போட்டா செல்லுபடி ஆகும். அது வேற மாதிரி பத்திரம் போட்டு வச்சுட்டா. சொன்னா கேளு, கெடுத்துறாத. அவனா உன் காலு கீழே கொண்டுட்டு வா. ஒரு நாள் இல்ல 2 நாள் எடுத்துக்க. இப்ப என்ன அந்த குடும்பத்தோட நடிச்சு பதைக்கி இரு. மாமி அந்த குடும்பமே இங்க வேண்டாம் மாமி. கோத்த கலப்புன என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. உன் புருஷன் உன் காலில இருந்து விழணும். விழ வை, அவ்வளவுதான் சொல்ல முடியும். விழ வச்சு அவங்கிட்ட இந்த கையெழுத்து வாங்க இல்ல கை நாட்டை வாங்குவேன். இல்ல அவனையே கண்டம் துண்டமாக்கிடுவேன். பாப்பா அங்க உள்ள தள்ளி நில்லு, தள்ளி வராத. உள்ள தள்ளி நின்னுமா, உள்ள விழுந்துடாத. நான் அப்பா கிட்ட வரியா? வேண்டாமா? ஆமா பெரிய மனுஷி கூப்பிட்டா வாமா. என்ன பாப்பா? ஐயோ என் தங்கம் சிரிக்க அழகா பாரு. என்னம்மா? என்ன நக்கல் உனக்கு? சிரிப்பா பாரு என் பிள்ளைக்கு. இவ வாழ அப்பா கிட்ட வா. என்ன என்ன ஒரே சிரிப்பு? என்ன தங்கம்? அப்பாவா அப்பாவா? என்னவா தங்கம்? அப்பாவா தங்கம்? என் தங்கம், என் வைரம், என்னமோ ஆனந்தி வளர்த்து வச்சிருக்கா என் தங்கத்தை. அப்பாவை பிடிக்கிற மாதிரியே சொல்லி சொல்லி வளர்த்து வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அதான் அம்மா தானே சொல்லி கொடுத்தா இதெல்லாம். அப்பா கிட்ட பாசமா இருக்கணும்னு சொன்னாலுமா தங்க பொண்டாட்டி. அப்பா அம்மா தங்கம். ஐயோ என் புள்ள பிஞ்சு கைய பாரு. என் தங்கம், என் வைரம். உட்கார்ந்தாச்சு. என்னம்மா என்ன என் பிள்ளை இதுக்கு என்ன தடை தடை பாக்குது? என் பிள்ளைக்கு அப்பான்னு அவ்வளவு பிடிக்குமாமா? என்ன ஒரு குஞ்சு வேலை பாருங்கக்கா, அப்பா வச்சு என் முகத்தை தடவி தடவி பாக்கா. இல்லட்டாலும் உன் மவுளுக்கு பாசம் வைக்கே தெரியாது பாத்துக்க. எல்லாம் ஆனந்தி ட்ரைனிங் பாத்துக்க இதெல்லாம். ஆமல நீ வரதுக்கு முன்னாடி போன்ல ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு அப்பா பாருன்னுட்டே இருப்பா பாத்துக்க. ஒரு பைக்சத்தை கேட்டக்கூடாது. நான் அப்பா வந்துட்டாங்க பாரு, ஓடி போய் பாரு அப்படின்னு சொல்லுவா பாத்துக்க. அது தெரியுத, அவ வளர்ப்பு தானே இதெல்லாம். அதான் என்னை விடாம புடிச்சு வச்சு என்னையே பாத்துக்கிட்டு இருக்கா. அங்க பொண்ணு திரை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? கோபமா இருக்கியா? எதுக்கு தங்க புள்ள? ஏன் பிள்ளைக்கு இல்லதுதா? வா வா அப்பா கிட்ட வா. டேய் பாசத்துக்கு பஞ்சமே இல்ல போலுக்க. ஆட்கள போட்டி போட்டுல பாசத்தை கட்டுதாவ. பாருங்கக்கா, எங்க வரங்க போட்டி பத்தில 2 பேருக்கும். அதுக்கு ஒரு குடுப்பனை வேணும்லடா. அது உண்மைதான்க்கா. அம்மா என் தங்கச்சி பையன் என்ன அடக்கமே இல்லாம உட்கார்ந்துருக்கானுங்க. ஏல என்ன மாமா அவளுக்கு தண்ணி கண்டாலே அலர்ஜி மாமா. தண்ணி கண்ட அலர்ஜி. ஆனா தண்ணி கிட்டே தான் நிப்பான பாத்துக்க. அக்கா அப்படி இல்லக்கா, அப்படியே எங்க வீட்டு மாப்பிள்ள. புரியுதுடா, அவன் பண்ணாத சேட்டையே இருக்காது. எல்லா சேட்டையும் பண்ணணும்னு நினைப்பான். ஆனா அவன் பண்ண மாட்டான். மத்தல பண்ண வச்சு அதுல சந்தோஷப்பட்டுக்கிடுவான். ஏன்னா அவன் மாட்டிக்கிட கூடாதான். எவ்வளோ கிரிமினல் பை உள்ள பத்தியாதே. பயங்கர உசாரா இருப்பாரு. அதே மாதிரிதான் இவனுங்களும். தண்ணிய பிடிக்கும், ஆனா தண்ணிக்குள்ள காலை வைக்க மாட்டானுங்க. ஏய் பொண்ணுதரா, என்னக்கா? ஏன் அசந்தால இருக்க? ஒண்ணு இல்லக்கா, சும்மாதான். என்ன இங்க பாரு, போட்டிக்கு 2 நேரம் பாசம் கட்டுறாங்களாம். தங்கப்புல அப்பாவா? சரி அப்பா கிட்டே இரு. அப்பன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னம்மா உனக்குமா? தேவிக்கு என்ன தங்கப்புல? வாங்கன்னு சொல்லணும். அது அவளுக்கு வராது. இல்லம்மா அப்ப அங்க இருக்க, நீ அங்க இரு. போட்டி ஆரம்பிச்சாச்சு. அக்கா தங்கச்சிங்கத நிரூபிச்சிட்டு இருக்கால பத்தியா? அம்மா தங்கச்சி பையில என்ன அடக்கமே இல்லாம இருக்கானுவ. தேவிக்கு ஒரு மாப்பிள்ளைங்க டேனில அவர் எங்கேயோ போனவ பத்துக்க. அவன் கூட திலிப்பனும் போயிருக்கான் அவன. சரிடா, அண்ணையா மாதிரி நல்லா இருக்கான். ரொம்ப நாளா அண்ணன் இப்படியே இருக்கானே. எவ்வளவு கம்பீரமா, எவ்வளவு சந்தோஷமா இருந்தான். என்னக்கா? சாப்பிட்டேக்கா. சரி. என்னடா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே.
என் முகத்தை பார்த்தா எனக்கு தெரியாது. என்ன ரொம்ப கவலையா இருக்கியா? இல்லடா, அச்சச்சே, அதுல இங்க நீ பிள்ளையோட சந்தோஷமா இரு. நீ சந்தோஷமா இருண்ண. உன்னை என்னால இப்ப எல்லாம் பார்க்க முடியலண்ண. நான் சந்தோஷமா தான்டா இருக்கேன். நீங்க எல்லாம் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? அததான் நானும் சொல்றேன். நாங்க இருக்கும்போது நீ எதுக்கு நான் கவலைப்படலாம்? உனக்கு பிடிச்ச மாதிரி வாழனே. என்னடா சொல்ற? உனக்கு பிடிச்ச மாதிரி வாழனே. நான் இருக்கிறேன். நீ பிடிச்ச மாதிரி வாழனே. எனக்கு ஒன்னும் இப்பெல்லாம் பார்க்க முடியலண்ணே. டேய், நீ இருக்கும்போது நான் என்னைக்குமே கவலைப்பட்டதே இல்லை. நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பயமும் இல்லை. நான் இருக்கேனே, நான் இருக்கேன். இப்ப சொல்றேன், என்னை சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். யாரு எக்கேடு போனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. எனக்கு என்னை சந்தோஷம் தான் முக்கியம். என்னை சந்தோஷம் எதுன்னு எனக்கு தெரியும். கூடி சீக்கிரத்துல எல்லாத்தையும் மாத்துறேன். அக்கா, வாழ்க்கை ஒரு முறைதான். சந்தோஷமா இருடா. சரிங்கக்கா, நான் சந்தோஷமா தான்க்கா இருக்கேன். இவ்வளவு பேர் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? என் அண்ணன் சந்தோஷத்தை தேடி நான் போவேன். என் அண்ணன் சந்தோஷம் எதுன்னு கண்டுபிடிச்சு கொடுப்பேன். ஆனந்தி வாரேன்னு சொல்லியிருந்தா ஆளை காணும். கூப்பிட போன தமிழையும் காணும், செம்பகமொழியும் காணும். ஏ மீனாக்குட்டி, ரெண்டு கோயிலுக்கு போயிட்டாலும்ல. போன பிள்ளைல காணுமே. ஏமா ரோகிணி வந்துட்டாளா? சின்ன மாமியாருக்கு உடம்பு சரியில்லையா, ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போயிட்டு வாரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. சரிம்மா. அவன் பொண்ணு தர பொண்ணு தர விக்கிங்கற பக்கத்துல உட்கார்ந்திருக்கானவ. நல்லதா இருக்கு. தோட்டத்து வீடு நல்லதா இருக்கு. அங்க வீட்டுக்குள்ளே இருக்கும். இது என்னமோ தெருவிலே உட்கார்ந்த மாதிரி இருக்குது. நல்லதா இருக்கு. ஏன் மாமியாரே, உங்களுக்கு இதே மாதிரி வீடு பிடிச்சிருக்கல? பிடிச்சிருக்கு. நாம இங்கேருந்து போனோன்னே நமக்கு இதே மாதிரி ஒரு பங்களா எடுக்க கூடாதே? இப்போ உனக்கு எவ்வளவு ஆசை? எனக்கு என்னைக்குமே ஆசை கிடையாது. இல்ல நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டீல, அதுக்கு தக்கி ஆட்டேன். ஆசைங்கிறது எல்லா உயிர்களுக்கும் வர்றதானே. நானும் மனசி தானே. ஆசை இருக்கும். அதுக்காக ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கிட முடியுமா என்ன? எது தேவையோ அதை மட்டும் வாங்கினா போதும். அத நீங்க இத ஆசைப்படுறீல? ஆசைப்படுறதுக்கும் பிடிவாதமா வேணும்னு நினைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ ஒரு ரோஸ் செடியை பார்க்குறோம். அதை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு பேரு ஆசை. அந்த செடி நம்ம வீட்லயும் இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்க்கறதும் ஆசை. ஆசைப்படுறதுல தப்பே இல்லை. ஆனா அது நமக்கு தேவையான யோசிக்கணும். அதான் ஆசைப்பட்டுட்டோமே வாங்கிட வேண்டியதானே. வாங்குறதுக்கு முன்னாடி அது நமக்கு பிரயோஜனப்படுமா, நமக்கு தேவையான பல முறை யோசிச்சு பார்க்கணும். அந்த ரோஸ் செடி அந்த இடத்துக்கு பார்க்கறதுக்கு அழகா பூத்து குலுங்கி அழகா இருக்கும். அந்த இடத்துல பார்க்கும்போது அது கம்பீரமா அருமையா இருக்கும். அதே கம்பீரத்தோட அழகோட நம்ம வீட்டுல வச்சு வளர்த்தானா இருக்குமான்னு யோசிச்சு பார்க்கணும். அத நம்ம வீட்டுல வளர்ந்தா அது சௌரியப்படுமா, அதுக்கான மண் வளம் நம்ம வீட்டுல இருக்குதா, அந்த செடி நல்லா நம்மளால பராமரிக்க முடியுமா, அதுக்கு உரம் தண்ணி எல்லாம் சரியா நம்மளால செலுத்த முடியுமா அப்படின்னு எல்லாத்தையும் ஆராய்ச்சி பிறக்கி அதுக்கப்புறம் அந்த செடி அங்க வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுல வச்சோன்னா நம்ம ஆசை நிறைவேறும். என் மாமியார் கிட்ட பேசாலே மண்ட குழம்பா. அதுதான் ஈஸி தானே மாமியாரே. இப்போ நீ ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல இருக்க. அங்க மண்ணு கிடையாது. அங்க பூத்தொட்டில தான் அந்த ரோஸ் செடியை வைக்கணும். நீ அந்த இடத்துல பார்த்த மாதிரி கம்பீரமா அழகா அந்த பூத்தொட்டில வளருமா? அது எப்படி பூத்தொட்டில அவ்வளவு பெருசு வளரும்? அந்த தொட்டிக்கு தகுந்த மாதிரி தானே வளரும். அப்ப அங்க ஆசை நிறைவேறுமா? உனக்கு திருப்தி கிடைக்குமா? ஐயோ, அங்க எவ்வளவு அழகா பூத்து குலுங்குச்சு. என்ன பூ பூத்து கிடந்துச்சு. நம்ம வீட்டுல 4 பூக்கு மேல பூக்க மாட்டேங்குது. அதுவும் 4 நாள் தண்ணி ஊத்தலன்னா கருகி வேற போயிடும். அப்போ வாசங்க நிறைவேறிக்குமா? அததான் சொல்ல வரேன். நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஓட்டு வீடு நமக்கு அம்சமா இருக்குது. இங்க வந்ததுக்கு அப்புறம் நாம ஒன்னாவா கிடக்கும். ஆளுக்கு ஒரு இடத்துல கிடக்கும். அதே நம்ம வீட்டுல எல்லாரும் ஒன்னாதான் கிடப்போம். தூங்க கூட முடியாது. ஒருத்தர் கால் மாட்டுல ஒருத்தர் தலையில படுத்து கிடப்போம். நம்ம கூட்டு குடும்பத்துக்கு அது அம்சமா இருந்துச்சு, அழகா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்தது. கரெக்ட் மாமியாரே. இங்க இதான் வீடு, ஆளுக்கு ஒரு ரூம். பிடிக்கவே இல்ல மாமியாரே. நமக்கு என்ன சௌரியமோ அது நம்ம கிட்ட இருந்தா போதும். இன்னைக்கு தேவை உள்ளது எது, தேவை இல்லாதது எதுன்னு தெரியாம எல்லாத்தையும் வீட்டுல வாங்கி கொண்டு நிறைச்சு போட்டாச்சு. அங்க எல்லா பயவுலையும் நம்ம முன்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கோம். இங்க கூட்டம் ஒரு பயவுலையில காணல. சப்பா, வந்த வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் போகணும். ஏதோ தனியா வாழ்ந்த மாதிரியே ஒரு ஃபீலா இருக்குது. இயற்கையோட வாழ்றது நல்லா இருக்கு. ஆனா கூப்பிட்ட குரலுக்கு பார்க்கறதுக்கோ கேட்கறதுக்கோ ஒரு ஆள் இல்ல. அங்க தமிழ்னு சொல்றதுக்கு முன்னாடி செம்பவழி வந்து நிப்பா. எனக்கு கிச்சல தான் நின்றுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் வரிசைக்கே ஒருத்தியை கூப்பிட்டா போதும் 4 பேர் வந்து நிப்பா. சீக்கிரம் கிளம்பிடணும்.
எவ்வளவு நாள் நீ இப்படி ஜெயிச்சுக்கிட்டே போறேன்னு நானும் பாக்குறேன் அண்ணக்களே. நீ தோக்குற காலம் மிக விரைவில் வந்துட்டே. தோல்விக்காக காத்துக்கிட்டே. தோல்வியை பார்த்து பயந்திருந்தா நான் இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டேன் காதம்பரி. தோல்வியை பார்த்து பயப்படுறவா இந்த அன்னைக்கிளி இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் சந்திச்சதுல முக்காவாசி தோல்விதான். 1 2 தான் வெற்றி. அதை பார்த்து தானே நீங்க எல்லாம் அலறுறீங்க. அன்னைக்கிளி இல்ல, நான் நிறைய காரியத்தை செய்வேன். எல்லாமே தோல்வியில தான் முடியும். ஏதோ 1 2 அதிர்ஷ்டத்துல நான் ஜெயிச்சிருப்பேன். அந்த வெற்றியை கண்டா என்னோட பகையாளிக்கெல்லாம் அப்படியே பத்திக்கிட்டு வரும். இன்னைக்கு அந்த ஒரே ஒரு வெற்றியை வச்சுத்தானே எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுறீங்க. தோல்வி நான் நிறைய சந்திச்சவா. எனக்கு தோல்வியை பார்த்து என்னைக்குமே பயம் வந்ததே இல்லை. வெற்றியை பார்த்துதான் கொஞ்சம் பயம் வரும். அடுத்து நிறைய வேலை இருக்குதே, நிறைய வேலை பார்க்கணுமேனு கொஞ்சம் கவலையா இருக்கும், அவ்வளவுதான். ஏன்னா நான் வெற்றி அடைஞ்சா உங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பயம் இல்ல, அதான் வேலை அதிகம். நான் ஜெயிச்சோன்னு ஏகப்பட்ட வேண்டாத வேலையெல்லாம் செய்வீங்க, அதை நான் சமாளிக்கணும். அதுக்கு தான் சொல்ல வந்தேன். வயசானாலும் திமுறும் உன் நக்கல உன்னை விட்டு குறையல நக்கலே. அது என் தன்மானம். அது உனக்கு நக்கல தெரிஞ்சா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன தப்பு பண்ணனாலும் சரி, அந்த ட்ரஸ்ட் சீக்கிரம் என் பேர்ல மாறும். ட்ரஸ்ட் இருக்குது ஒன்ன மாதிரி ஒரு முட்டாள் கையில இல்ல. அவளை தோக்கடிச்சிட்டு வாங்கிக்க. அத்த அவளுக்கு பின்னாடி நீ இருக்கிய. எனக்கும் இந்த ட்ரஸ்டுக்கும் இப்ப எந்த சம்பந்தமும் கிடையாது. அவளுக்கு பின்னாடி இருக்கத கண்டுபிடிச்சு அந்த பின்னாடி இருக்கவங்களை ஏதாவது பண்ணிட்டு அவ மேல கை வச்சுக்க. இல்ல, அவ வைக்க விட மாட்டா, வைக்கவும் முடியாது. ஏன்னா அது கிரிமினல் பயம் இல்ல. அவ யோசிக்கிறது, அவ திங்க் பண்றது, அவ அடுத்து என்ன செய்ய போறா எதையும் ஒன்னால நீதானிக்க கூட முடியாது. பயவுல படு சுட்டி ஏலா ரத்தம் சும்மா நின்னு அடிப்பா. அவ நமக்காக இவங்க இருக்காங்க அவங்க இருப்பாங்கன்னு பயந்து வாழ வேண்டிய வாழ்க்கை அவளுக்கு இல்ல. சும்மா வந்து பாருன்னு நிக்கிற இடத்துல நிக்கா. அங்க அவ இலக்கிறதுக்கு அங்க எதுவும் இல்ல. இனி யாருக்காக வாழ போறனும் இல்ல. அவ இனி வாழ போறது என்ன ட்ரஸ்டுக்காக. அப்ப எப்படி நின்னு அடிப்பா. அவ ஆட்டத்தை நீ பார்க்க வேண்டாம். அவ கிட்ட மோதி, அதான் அவ கிட்ட அதை தள்ளிட்டேன். சும்மா சொல்லிட்டு அடிக்கா போலுக்கு. கதம்பரி ரொம்ப பயப்படுற, பாத்துக்க. பயவுல தொட முடியல பாத்தியா, எவ்வளவு உஷாரா இருக்கா பாத்தியா. சும்மா பார்த்த உன்னை செலக்ஷன் பண்ணல, புடிச்சு வச்சு ட்ரைனிங் கொடுத்து கையில கொடுத்துருக்க. அவ உன் கண்ணுல விரல விட்டு ஆட்டுதா போலுக்கு. அந்த டெஸ்ட் இருக்குது ஒரு உயிர் 2 உயிர் இல்ல, பல லட்சம் உசுரே. அவ பெத்த ஒத்த உசுரை வளர்க்க விடாம பண்ணுன. இப்போ பல லட்சம் உசுருக்கு அவ தாய். கருமானு ஒண்ணு இருக்குதே, அது சும்மா விடாதே. திருப்பி உன்னை வந்து சேரும், சீக்கிரம் வந்து சேரும். அப்படியெல்லாம் ஒருத்தங்க வாழ்க்கையை கெடுத்துட்டு அவங்க நடப்பணமாக்கிட்டு நாம சந்தோஷமா வாழ்ந்துலான்னு என்னைக்கு கனவு காணாத காதம்பரி. அவங்களுடைய பல நாள் கண்ணீருக்கு நீ இப்போது சொல்லித்தான் ஆகணும். அந்த கண்ணீருக்கே பவர் அதிகம், அதுக்கு நீ இப்போது சொல்லித்தான் ஆகணும். தவிச்ச தவிப்பு, வேதனை, நரக வேதனை, அவமானம், நிந்த கேவலம் அத்தனைக்கு நீ இப்போது சொல்லித்தான் ஆகணும் காதம்பரி. ஏன் அவ வாழ்க்கை இப்படித்தான் திசை மாறுன்னு தெரிஞ்சு நீ அமைதலா தானே இருந்த. நான் பண்ணதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருந்த. பார்த்துக்கிட்டு இருக்கல, வீதியும் கையில ஒப்படைச்சிட்டு இருந்தேன். இந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் உன்னை சும்மா விட போறதில்ல அன்னைக்கிலே. சொன்னிய பல லட்சம் உசுரே, அது நிச்சயமா காதம்பரிக்கு தான் சொந்தம். அதுல இருக்க ஒத்த செங்கல் கூட உனக்கு சொந்தமாக விட மாட்டா அந்த தேன்மொழி. ஏன்னா அவ கெர்ச்சிக்கிற சிங்கம். தலைகளே விட்டுறாத, தலை இருக்காது. அவ பின்னாடி இருக்கிறாலேயே உன்னால எதுவும் பண்ண முடியல, அவளை தொட போறியாங்க. அவளை தொட்டக்கூடாதுன்னு பின்னாடி இவ்வளவு பெரிய வேலையை பார்த்து வச்சிருக்க. உண்மை, நேர்மை, பேர் போனவன் சத்தியமா பெண் வாங்க மாட்டான். வாங்க வைப்பா இந்த காதம்பரி. என் செலக்ஷன் என்னைக்கும் தப்பாகாதுன்னு உனக்கு தெரியாதா காதம்பரி? தப்பாக்குறேன், கூடி சீக்கிரம் தப்பாக்குவேன். அதுக்கும் நீ தான் பதில் சொல்லணும், எனக்கு ஒண்ணு இல்லையே. ஒரு உசுறு முக்கியமா பல லட்சம் உசுரா முக்கியமானா நான் பல லட்சம் உசுரா தான் சொல்லுவேன். ஒத்த உசுருக்காக பல லட்சத்தை இழக்கிறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல, எனக்கு அவசியமும் இல்லாததே. ஓ, யார் எக்க எடுக்கட்ட எனக்கு என்ன, எனக்கு பல லட்சம் உசுறு ரொம்ப முக்கியம். கனவுடி கனவு. பிஞ்சு வயசுல இருந்தே நான் பட்ட வேதனையை இந்த உலகத்துல யாருமே பற்ற கூடாதுன்னு வெறி கொண்டு இந்த காரியத்தை நான் செஞ்சு முடிச்சேன். வைராக்கியம். தூங்கும் போது கூட கனவுல கூட எனக்கு அதுதான் ஓடிக்கிட்டு இருந்தது. ஒரு ஆளை வச்சு அதை நான் முடிச்சு காட்டிடுவேன்னு சொன்னா விட்டுருவாளா இந்த அண்ணக்கிளே? என் பொண்ணை வச்சு அதை முடிச்சு காட்டுறேன். அடைச்சே அவளை எக்கா தூசிக்கு.
புத்தி இல்லாதவளை நினைச்சு நான் என்னைக்குமே வருத்தப்பட்டதே இல்ல. மண்ணுக்குள்ள போனாலும் அவ அறிவு அப்படித்தான் இருக்கும். எப்ப சுய புத்தி இல்லாம அடுத்தவங்களை நம்ப ஆரம்பிக்காளோ அப்பமே அவளா இல்லைன்னு அர்த்தம். அவளுக்கே உண்மையா இல்லாதப்போ மத்தவங்களுக்கு அவ சத்தியமா உண்மையா இருக்க மாட்டா. அப்படி உண்மையா இல்லாதவ எனக்கும் தேவையே கிடையாது. உங்களுக்கு வேணா நான் தேவையில்லாதவளா இருந்துட்டு போறேன். ஆனா உங்க பிள்ளைக்கு நான் தேவை தானே. ஆணோ பொண்ணோ பாசத்தை கட்டி கட்டி போடலாம். அதிகாரத்தை கட்டியோ திமிர கட்டியோ ஆணவத்தை கட்டியோ கட்டி போடு நினைச்சா பயத்தை கட்டுப்படலாம். ஆனா நிரந்தரமா கட்டுப்படுவாங்கன்னு ஒரு காலமும் நினைக்காத. நீ முட்டாளுங்கத அப்பப்ப நிரூபிச்சுக்கிட்டே இருக்க. இதுவும் முட்டாள்தனம் தான். கட்டி போடுறேன். ஆணவத்தாலையும் திமிராலையும் நான் கட்டி போடுறேன். பாத்தீங்களா? உங்க அம்மா நிலைமை தான் உனக்கும் வருங்கத நீனும் மறந்துட வேண்டாம். எனக்கு ஒண்ணு புரியல. உங்களை காட்டில எங்க அம்மா வாழ்க்கை எதுல குறைஞ்சு போச்சுன்னு நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? செல்வத்திலயோ அதிகாரத்திலயோ எதுல எங்க அம்மா குறைஞ்சு போயிட்டாங்கன்னு எப்பவும் எங்க அம்மா வாழ்க்கைய உதாரணமா காட்டிட்டு இருக்கீங்க. எங்க அம்மா கொடி கட்டி பிறந்துகிட்டு இருக்காங்க. இங்க மட்டும் இல்ல, வேர்ல்ட் லெவல்ல கொடி கட்டி பிறந்துட்டு இருக்காங்க. நம்பர் 1 பிசினஸ் வுமன். இதுக்கு மேல என்ன வேணும்? நிம்மதி வேணும். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தலாம். ஆனா தான் ஆத்மாவை கரப்படுத்திட்டா அவன் இங்கல எங்க போனாலும் நிம்மதியா இருக்க முடியாது. ஆத்மாவும் உள்ளமும் எப்பவும் சுத்தமா இருக்கணும். சுத்தமா இருக்கிறவங்கள மட்டும்தான் நிம்மதியா இருக்க முடியும். நிம்மதியா இருக்கிறவங்கள மட்டும்தான் இந்த உலகத்தை ரசிச்சு வாழ முடியும். உங்க அம்மா உலகத்தையே கைக்குள்ள வச்சிருக்கலாம். ஆனா நிம்மதி சந்தோஷம் அவகிட்ட ஒரு துளி கூட கிடையாது. ஏய் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். அவ ஆத்மாக்கு இப்ப இல்ல, அவளுக்கு செத்தாலும் அதுக்கு விடுதலை கிடைக்காது. அவ ஆத்மாக்கு இனி ஒரு காலமும் ஓய்வு கிடையாது. அவ ஆத்மாக்கு இனி ஒரு காலமும் சந்தோஷம் கிடையாது. அவன் நிறைவேறாத அவசியம் இந்த உலகத்தை சுத்திக்கிட்டு இருப்பா. செத்தாலும் சுத்துவா. சத்தியமா சொல்றேன். உனக்கு கடைசியா ஒரே ஒரு முறை ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன். நீ இப்படித்தான்னு தெரிஞ்சு உன்னை ஒருத்த விரும்பணும். இப்பவும் அப்படியே போய் அவங்கிட்ட சேரு. உன் வாழ்க்கை மாறும். இல்ல உன் அம்மாவோட உன் வாழ்க்கை பட்டு கேவலமா போயிடும். இந்த உலகத்துல நீ எங்க தேடி போனாலும் உனக்கு நிம்மதி கிடைக்காது. தவிச்சு போயிடுவ. நரக வேதனைப்பட்டுருவ. திரும்பி பார்க்காம இதுக்கு முன்னாடி என்ன வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தியோ அப்படியே போய் வாழ பழகு. போ. இங்க யாரும் உன்கிட்ட புத்திசாலித்தனத்தையோ பொறுப்பையோ எதிர்பார்க்கல. நீ இப்படித்தானே தெரிஞ்சு உன் கூட வாழ பழகிக்கிட்டாங்க. அவங்க கூட சேர்ந்து வாழ பழகிக்க. வாழ கத்துக்க. போ. நாம இப்படித்தானே தெரிஞ்சு நம்ம கூட சந்தோஷமா வாழ்றாங்க பாரு. அது வாழ்க்கை இல்ல, வரம். அந்த வரத்தை இழந்துட்ட திரும்ப வாழ்க்கையில ஒரு காலமும் அந்த வரம் நமக்கு திரும்ப கிடைக்காது. வேற ஒருத்தங்க கைக்கு போய் சேர்ந்துரும். போ. இங்க வாழ்ற யாரும் கடவுள் இல்ல, மனுஷங்க தாங்கத. நீ மறந்துடாத. மனுஷன் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் எங்க வேணாலும் மாறுவான். உன்னை சுத்தி இருக்கிறவங்க மனுஷங்கங்கத முத புரிஞ்சுக்க. இங்க நம்ம செய்யறதெல்லாம் மன்னிக்கிறதுக்கு இவங்க ஒண்ணும் கடவுள் இல்ல, மனுஷங்க. தூக்கி எரிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க, கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்கன்னு கனவு கண்டுகிட்டு இருக்காத. இப்ப நீ அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்க. நாம என்ன பண்ணாலும் நம்ம காலில இருந்து விழுவான்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. அவன் ஒரு மனுஷங்கத மறந்துடாத. ஒண்ணு நீ நம்பு. இல்ல உன்னை உண்மையா நேசிக்கிறவங்கள நம்பு. ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலை வச்ச வாழ்க்கை நாசமன்னா போயிடும். சாக்கடைதா பிடிச்சிருக்குது, அந்த வாழ்க்கை தான் எனக்கு பிடிச்சிருக்குது, அதுதான் சுகபோகமான வாழ்க்கை, நான் நினைச்ச வாழ்க்கை, நான் நினைச்சதெல்லாம் எனக்கு கிடைக்குதுன்னு நினைச்சேன்னா அந்த சாக்கடைக்குள்ளேயே போயிரு. எனக்கு இருக்குது போதும், சந்தோஷமான வாழ்க்கை போதும், நிம்மதியான வாழ்க்கை போதும், என் கட்டின புருஷன் போதும், கிடைச்ச குழந்தை போதும், அழகான ஒரு குடும்பம் போதும் நினைச்சேன்னா, மாத்தி கட்டிக்கிறதுக்கு ஒரு துணி இருந்தாலும் போதும் நினைச்சேன்னா, குடிக்கிறது கஞ்சா இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சேன்னா, படுத்த உடனே தூக்கம் வரணும்னு நினைச்சேன்னா, ஆத்து சைடு காலை வை. இதுக்கு மேலேயும் நான் உனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா இந்த உலகத்திலே கேடு கட்ட முட்டாளா அப்புறம் நானா தான் இருப்பேன். செவிடங்காத சங்கூதன கதையாயிரும். அப்புறம் நானும் உன் கூட சேர்ந்து முட்டாளா இருக்க வேண்டியதான். தேன்மொழி மேல இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கானா அப்போ என்னமோ இருக்குதே. அப்போ நான் யூகிச்சதை விட அதுக்கு மேல என்னமோ இருக்குதே. என்ன குழப்பதுக்காக சொன்னாலா இல்ல உண்மையை சொன்னாலா? என்ன மம்மி இதெல்லாம்? அட சும்மா இரு, நானே குழப்பத்தில் இருக்கேன். தேன்மொழி மேலே எப்படி இவ்வளோ நம்பிக்கை? அப்போ தேன்மொழி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? தேன்மொழி அதுக்கு பின்னாடி என்ன இருக்குதே? அவளும் ரொம்ப தெனாவட்டா பேசுறா. என்னமோ நடந்திருக்க. யார் தான் இருக்கா? ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. எனக்கு சந்தேகம் வரக்கூடாது. நான் வேற ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஒருவேளை கிஷோரி ஏதாவது பண்ணி வச்சிருந்தானா? சந்தேகம் வரக்கூடாதுக்காக
இந்த அன்னக்கிளியை நம்ப முடியாது. இல்ல, இந்த அன்னக்கிளியை நம்ப முடியாது. கிஷோரை வாஷ் பண்ண ஆரம்பிச்ச வேண்டியதான். அம்மா, அந்த ராணி எங்க இருப்பா? அவ கலெக்டர் ஆபீஸ்ல தான் இருப்பா. நான் சொன்ன விதமா போனை போட்டு விஷயத்த சொல்லு. அது இருக்கட்டும், நான் கேட்டதுக்கு முத பதில் சொல்லுங்க. பாட்டி இப்படி சொல்லிட்டு போறாங்க, எனக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நீ ஆத்திரியும் கால வை, சேத்திரியும் கால வை. எனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்குது. முன்னாடி தெரிய வேண்டிய ரகசியம் இப்ப தெரிஞ்சதுனால படாத பாடுபடுதலன்னு அது எப்படா என் கண்ணுல பட்டது? விதின போச்சுடா, எல்லாம் போச்சு. இவன் நல்லா எதை உண்மை நினைச்சு எதை இவனால உண்மை நினைச்சு வாழ்ந்தன. சரிடா, அது எப்படா திடீர்னு என் கண்ணுல பட்டுச்சு? தெரியாமலே இருந்திருக்கலாம்ல. இப்பவும் பாரு, அந்த உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டு போடுற வேதனையும் பாரு. முடியலடா, முடியல. சரியாயிரும், எல்லாம் சரியாயிரும். கலங்காதன, உனக்கு துணியா நான் இருப்பேன். பொண்ணு தர நமக்கு தெரிஞ்சது நம்மளோட போட்டுண்டா, வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம்டா. என்ன நேரமும் தெரியலடா. நாம எதுக்கு அன்னைக்கு அங்க போனோம், எதுக்கு அதை பார்த்தோம், ஒன்னும் புரியலடா. என்னால சத்தியமா நம்பவே முடியலடா. ஆனா நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்குடா. சந்தோஷமாடா, தொலைச்சது கிடைக்கட்டா என்ன? பார்த்துட்டல போதும்டா. இது நினைச்சு நான் சந்தோஷப்படவா? இல்ல, நான் எப்படி தெரியல. கிஷோரை பார்த்தா அவர் என்ன, அவரும் மண்டை பிச்சுக்கிட்டு தான் அலைதாரே. சரிடா, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சரிண்ணே. கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். எங்கேயும் போக வேண்டாம். போங்க, ஆள் அனுப்புறேன். நீங்க எங்க போறீங்கன்னு கண்காணிக்கிறேன். ஃபைல் எடுத்து வாங்க. என்னங்க ஃபைல்? அதுல வைங்க. அதுல வைங்களா? திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. சார், நீங்க போலாம். இதை கான்டாக்ட் பண்ணணும். இல்ல, இது சிட்டிக்கும் சரி, இதை பார்க்கலாம். ராஜா சார். சார் கூப்பிட்டீங்களா? நான் ராஜா சாரை கூப்பிட்டேன். சார் இன்னைக்கு வரல சார். அபிமானத்தை வர சொல்லுங்க. ஓகே சார். சார் கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்கன்னு சொன்னேன். இது என்ன புது கொட்டேஷனா இருக்குதே? இது சார், இந்த கொட்டேஷன் யார் ஃபைல் பண்ணிருக்கா? சார் இது ஹாஸ்பிடல் ஃபைல் சார். எனக்கு புரியல, என்ன இது என்ன கொட்டேஷன்? இது வரைக்கும் என் ஃபைலுக்கு வரலையே. சார் அது வந்து என்ன அது வந்து? சார், நம்ம கவர்மெண்ட் வந்து பெரிய ஹாஸ்பிடல் கட்டதுக்காக டெண்டர் விட்டுருந்தாங்க சார். சரி, ஆமா, அதான் பரசுராமன் சார் அந்த டீல் எடுத்துருக்காரு. இல்ல சார், இப்போ அத அதிகமா கொட்டேஷன் கொடுத்து எடுத்தது வேற டாக்டர். சரி, அது எல்லாம் செக் பண்ணி பாத்தீங்களா? எப்படி எல்லாம் கிளியரா இருக்கு சார். சார் அது மட்டும் இல்ல, அது ஏகப்பட்ட நன்கொடையில தான் கட்டிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா அன்னைக்கிளி மேடம் தான் நிறைய நன்கொடை கொடுத்திருக்காங்க. என்ன சொன்னீங்க? ஆமா சார், அன்னைக்கிளி மேடம் தான் இந்த கொட்டேஷனே ஃபைல் பண்ணது. அம்மாவா? இந்த ஹாஸ்பிடலே அன்னைக்கிளி பேர்ல தான் ஆரம்பிச்சிருக்காங்க சார். அம்மா பேர்லயா? ஆமா சார், பெரிய ஹாஸ்பிடலு, பல கோடி ப்ராஜெக்ட் அன்னைக்கிளி பேர்ல தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபவுண்டேஷனும் அப்படிதான் போட்டிருக்காங்க சார். ரொட்டேஷன் அதுக்குள்ள ப்ரூஃப் எல்லாம் வந்திருக்கா? அப்படி எல்லா ப்ரூஃப்மே கரெக்டா கொடுத்திருக்காங்க சார். நாங்க 15 ஆபீசர்ஸ் போய் எல்லாமே சர்ச் பண்ணிட்டோம் சார். எல்லாம் சரியா இருக்கு. அதுக்கப்புறம் தான் உங்க டேபிள்ல கொண்டு வச்சோம் சார். அம்மா என்கிட்ட இத பத்தி எதுவுமே சொல்லலையே. சரி, இந்த மிஷனை பண்றது யாரு? டாக்டர் சார். அதான் யாரு? தேன்மொழி தென்னரசு. தேன்மொழி தென்னரசா? அது எப்படி சார்? தென்னரசு தலைமையில தான் இந்த ஹாஸ்பிடல் ரன் ஆக போகுது.
சார் அப்புறம் இந்த தென்னன் சார் வந்து வேர்ல்டுல இதே ஆபரேஷனுக்கு ஸ்பெஷலிஸ்ட் பேர் வாங்கினவர். அவர் தான் அந்த செக்ஷனுக்கு நிர்வாகி நினைக்கிறேன். அவரும் சிக்னேச்சர் பண்ணிருக்காரு சார். அவர்கிட்ட நாங்க எல்லா டீட்டெயிலையும் வாங்கிட்டோம். பல கோடி ப்ராஜெக்ட் அதை ஃபுல்லா ரன் பண்ண போறது யாரு? தேன்மொழி. என்ன சொன்னீங்க? ஆமா சார், அந்த பல கோடி ப்ராஜெக்ட்டை ரன் பண்ண போறதே தேன்மொழி டாக்டர் தான் சார். அது முழுக்க முழுக்க இலவசம் சார். எந்த ஆபரேஷன் வேணாலும் பண்ணிக்கலாம் சார். குறிப்பா கேன்சர் சார் அங்க ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறாங்களா சார். அதனாலே கவர்மெண்ட் அதுக்கு முழுசா அப்ரூவ் பண்ணிட்டாங்க சார். சார் முக்கியமானது ஒண்ணு சொல்ல மறந்துட்டேனே. என்ன? சார் அந்த ஹாஸ்பிட்டலோட பவர் பட்டா பவர் எல்லாம் இருக்க போறது ஒரு நபர் சார். யாரு? அதான் சார் நம்ம ஊர்ல டிஎஸ்பியா இருந்தாரே, இப்போ கூட வேலை ரிசீவ் பண்ணாரே. என்ன சொல்றீங்க? சார் நம்ம பொண்ணுத்துறை சார். சார் பொண்ணுத்துறையா? ஆமா சார், டோட்டல் கண்ட்ரோல் அவர் கையில தான். அவர் கூட வேலை ரிசீவ் பண்ணிட்டாரே. அட போயில அதான் ரிசல்ட் கொடுத்துட்டு அவன் அசால்ட்டா சுத்திட்டு இருந்தானா? ச்சே, அவனை பத்தி தெரிஞ்சும் ஆதிராக்கு போய் கொடுத்துருக்கானே நினைச்சுட்டானே. சரி, இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு ஈஸியா அப்ரூவ் கிடைக்காத, எப்படி கிடைச்சது? சார் பெரிய இடத்து சப்போர்ட்டே இருக்கும்போது தேன்புலிக்கு என்ன சார்? பெரிய இடத்து சப்போர்ட்டா? அதான் சார் டெல்லில இருந்து வந்திருக்காரு நம்ம ஜெயலலிதா சார். அட போவிகளா, ஒட்டுமொத்த குடும்பம் 10 வேலையா? அவங்க வந்து என்கிட்ட மட்டும் சொல்லல. ஜெயராஜி சார் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு கையெழுத்து போட வேண்டியவரே ஜெயராஜ் சார் தான். அவங்களே தேன்மொழி மேடம் கூட இருக்கும்போது கையெழுத்துக்கு என்ன பஞ்சமா சார்? அது மட்டும் இல்ல, இந்த ஐடியாவை கொடுத்து அதுக்கு பின்னாடி நான் இருக்கேன்னு சப்போர்ட் பண்றதே ஜெயராஜ் சார் தான். அது மட்டும் இல்ல, நன் கூட கொடுத்ததும் ஜெயராஜ் சார் தான். தான் சொத்தையே கொடுத்திருக்காரு. மிச்சி மீறி எங்க வீட்டுல கொஞ்சம் ஆட்கள் இருக்காங்களே. சார் ஆமா சார், உங்க வீட்டு ஆட்களும் ஃபுல் சொத்தையும் கொடுத்துட்டாங்க சார். எனக்கே தெரியாது, உங்களுக்கு எப்படி தெரியும்? சார் இவ்வளவு நன் கூட வரும்போது விட்டு வைப்பாங்களா சார்? எல்லா ரைடுக்கு அனுப்புனாங்க. நாங்க கொஞ்சம் பேர் போயிருந்தோம் சார். எந்த ஆதாரமும் எங்களுக்கு சிக்கல சார். ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி ஒரு பெரிய சிலை ஒண்ணு வருது. சிலையா? ஆமா சார், அன்னக்கிளி அம்மாவோட சிலை. ஆனா இதுக்கு அம்மா சம்மதிக்க மாட்டாங்களே. டாக்டர் தேன்மொழியோட ஏற்பாடு தனிப்பட்ட முறையில வச்சிருக்காங்க. கம்பீரமா வச்சிருக்காங்க சார். சார் வரைபடத்தை கூட நான் அனுப்பியிருக்கேன் பாருங்க சார். சார் இப்போ உங்க வீட்டு சொத்துனே உங்க சம்பள பணம் மட்டும்தான் சார். அப்படின்னா அந்த வீட்டுல இருக்க எல்லாருமே தாங்கிட்ட இந்த எல்லா சொத்தையுமே கொடுத்துதான் சார் இந்த ஹாஸ்பிட்டல் எழுப்பிட்டு இருக்காங்க. அதிகமா உங்க குடும்பத்துல நன்கொடை கொடுத்தது தமிழ். ஃபாரின் காசு. ஓகே. அதான் சார் உங்க வீட்டுல இருப்பாங்களே உங்க அண்ணி, தமிழ் அண்ணி. ஆமா. அவங்களுக்கு ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குல்ல, ஆமா, அது அப்படியே ஆசிரமமா மாத்திட்டாங்க சார். என்ன சொல்றீங்க? ஆமா சார், அதுக்கு கூட போனா நீங்க கையெழுத்து போட்டீங்க. நீங்க ஏதோ ஒரு டென்ஷன்ல படிச்சு பார்க்காமலே கையெழுத்து போட்டுட்டீங்க. அப்புறம் வாங்கி தான் சார் பண்ணிருக்காங்க. அப்போ அண்ணனுக்கு வேலை அவங்க பையன் சமூகத்தோட பண்ணிருக்காங்க சார். அவங்க அதை இவ்வளவு சந்தோஷமா நடத்திட்டு இருக்காங்க சார். ஆனா ஒண்ணு சார், இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லை சார். சார் வாழ்க்கைனா இதுதான் சார் வாழ்க்கை. தனக்குன்னு எதுவுமே எடுத்துக்காம அதை மற்றவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் கொடுத்து வாழ்றாங்க பாருங்க. அதுல பார்த்து சந்தோஷப்படுறாங்க பாருங்க சார். அவங்க உங்ககிட்ட இருக்க திறமைக்கும் பணத்துக்கும் வாழனா எப்படியோ வாழலாம். வெளிநாட்டு வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, அப்படி இப்படின்னு அவங்க வாழலாம். ஆனா அவங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு கொடுக்கறதான் சந்தோஷம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்க. இத்தனை ஏழை குழந்தைங்களோட முகத்துல சிரிப்பு, சந்தோஷம், அவங்க எதிர்காலம், அத்தனை ஆசீர்வாதமும் உங்க குடும்பத்துக்கு தான் சார் வந்து சேரும். ஆனா ஒண்ணு சார், அடுத்த ஜென்மம்னு இருந்தா உங்க குடும்பத்திலே நானும் பிறக்கணும் சார். இருக்கிற எல்லாத்தையும் வாரி வழங்கி கொடுத்துட்டாங்க. நாளைக்கு அவங்க உழைச்சாதான் சார் நம்ம சாப்பிட முடியும். ரொம்ப அழகான குடும்பம் சார். அதான் காதம்பரி எவ்வளவு மிரட்டியும் தைரியமா இருந்தாலும் தேன்மொழி இனி எதுவுமே பண்ண முடியாத. சார் நீங்க கையெழுத்து போடணும். போட்டா மட்டும்தான் சார் இனி டிவி, நியூஸ் பேப்பர்னு எல்லா பக்கமும் வரும். கையெழுத்தா? இப்ப போடுற பாருங்க, சாலிட் பண்ணிட்டு நான் கையெழுத்து போட போறேன். டிவி, நியூஸ் பேப்பர் எல்லா பக்கமும் செய்தி கொடுங்க போங்க. ஓகே சார், கண்டிப்பா சார். அம்மா சந்தோஷமா கையெழுத்து போடுறேம்மா. அம்மா உங்களுக்கு புள்ளையா பிறந்து நினைச்சு நான் இப்போ சந்தோஷப்படுறேம்மா. யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் உங்க புள்ள, உங்க வயிற்றுல பிறந்த புள்ள. நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரமா. மற்றதெல்லாம் எனக்கு இனி ஒண்ணுமே இல்லைம்மா. உங்க புள்ளங்கிற ஒரு அந்தஸ்து எனக்கு போதும். நான் ரொம்ப பாக்கியசாலிமா. நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். என்னடா கடவுள் என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் தட்டி பறிச்சுக்கிட்டே இருக்காருன்னு நினைச்சேன். இவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷம் என் கூடயே இருந்திருக்கு. கூட இருந்த பொக்கிஷத்தை கண்ணுக்கு தெரியாம எதையோ நான் தேடி போயிருக்கேனே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட பார்த்தேனே. அம்மா இனி உங்க பாதையிலே நான் போறேம்மா. நீங்க அவமானப்பட்டது வீண் போகலாமா.
என்னடா எங்க அம்மா இவ்வளவு அவமானப்படுறாங்க, பிறகு எதுக்காக இந்த வாழ்க்கை நினைச்சேன். இவ்வளவு அவமானத்துக்கு பிறகும் இவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷம் இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சுமா. அம்மா ராய சொல்லட்டுமா? இந்த கையெழுத்து போடுற பாக்கியத்தை அது எனக்கு கொடுத்தீங்களே, இந்த கையெழுத்து போடுற பாக்கியத்தை கொடுத்ததே நீங்க தானம்மா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. நான் இனி எதையும் தேடி போக போறதில்ல, உங்க பாதையிலே போறேம்மா. என்னால முடிஞ்சதை நான் உதவி பண்றேன். ஐயோ அம்மா, அம்மா, வளர்ந்த குழந்தை, வளர்ந்த குழந்தை. இல்ல நினைச்சு பார்த்தா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. சிரிப்பு சிரிப்பா வருதா? சிரிப்பு சிரிப்பா வருது. அம்மா, அம்மா, முடியல என்னால. சிரிக்கிறத பாரு, இவ்வளவு நேரம் சிரிச்சுக்கிட்டு வர. இல்ல நினைச்சு பார்த்தனா சிரிப்பு சிரிப்பா வருது, நான் என்ன பண்ணட்டு? வரும் வரும். இங்க பாரு, குட்டு போய் நச்சு காமெடி பண்ணிட மாட்டியா? ஆமாமா, நீங்க காமெடி பண்றாள் தானே. எப்படி அவ்வளவு பெரிய ஆளு என்கிட்ட சொல்லவே இல்ல? சொன்னா சொன்னா என்ன ஒன்னா இருக்காது. அதான் நான் பெருசா எடுத்துக்கல, நீ சொல்லியிருந்தாலே நான் அப்படிதான் நடத்திருப்ப. அடியா வளர்ந்த குழந்தை, சிரிக்கிறத பாரு. இல்ல நாம பண்ணிருக்கதெல்லாம் பார்த்தோம். இல்ல நான் சிரிக்காம சொல்லக்கு ட்ரை பண்றேன், சரியா? இல்ல இல்ல, நீ சிரிச்சுட்டே சொல்லு. அம்மா. என்ன நீங்க நினைச்சு பார்த்தா சிரிச்சீங்க? இல்ல நான் வேற ஒண்ணு நினைச்சு பார்த்து சிரிச்சேன். என்ன? கட்டாயம் உங்ககிட்ட சொல்லணுமா? ஆமா. சொல்ல முடியாது. சொல்ல முடியாதா? சொல்ல முடியாது. தெரிஞ்சுக்கிடுதே. இப்ப இல்ல, எப்பவுமே நீ தெரிஞ்சுக்க முடியாது. கல்லுடி மங்கே. நான் ஒண்ணு சொல்ல நினைச்சேன், சொல்ல மாட்டேனே. சொல்ல வேண்டாம், நீ போட்டு வாங்குதுன்னு எனக்கு தெரியும். அப்படின்னா நான் சொல்லுவேனா? நான் சொல்லுவேன் பாரு. அப்ப சொல்ல மாட்டீங்களோ? சொல்ல மாட்டேன். சரி, முதல் லெட்டர் மட்டும் சொல்லுங்க, நான் என்ன நினைச்சேன்னு நான் கண்டுபிடிச்சிடுறேன். சரி, நீ இவ்ளோ கேக்குறனால நான் சொல்றேன். ஓகே? சரி சரி சரி. இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்ல வா. கண்டிப்பா சொல்லுவீங்கல்ல? கண்டிப்பா சொல்லணும்ல. ஆமா ஆமா. அப்போ கிட்ட வா. ஏதோ உள்ளுக்குள்ள சிரிச்சமா இருந்ததே. இல்ல இல்ல, நீ நினைச்சு சிரிச்சல, அதுதான் நானும் நினைச்சு சிரிச்சேன். வேற ஒண்ணு இல்ல. சரி கிட்ட வா. என்ன? ஒண்ணு இல்லையா? இல்ல என்னமோ கிட்டவான்னு சொன்னீங்களா? அதான் ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படிதானே? சொல்லுதே. என்ன? ஒண்ணு இல்லையே. சரி, நான் என்ன நினைச்சீங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் சொல்லிடுறேன். ஓகே? ஓய், மண்ணில கொட்டிடுவேன். நான் சொல்றத மத கேளு. கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன், சொல்லுங்க. ஒண்ணு நோண்டிடுவேன். வளர்ந்த குழந்தை, ஒழுங்கு என்ன பாருடி. தோத்துக்கிட்டு தான் இருக்கேன், சொல்லுங்க. இப்ப நீ என்கிட்ட கொட்டு வாங்க போற, பாத்துக்கிட்டே இரு. என்ன சொல்ல முடியாது நீ? நீ சொல்ற மவனே. இல்ல நீங்க சொல்லுங்க, கேட்க தானே நிக்கேன்னு சொல்ல வந்தேன். நான் இப்ப மனசுல பேசுறத வெளிய பேசிறேனா? என்ன சொல்றேன், நாங்க திரும்பிக்கிட்டீங்க. ஒண்ணு இல்ல. என்ன பாருங்க. பாக்குறதுக்கு என்ன? அப்ப பாருங்க.